இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். வணக்கம் எல்லபிச்சினர்களே. உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் வந்திருக்காரு. ஆர்டிஓ அலுவலகங்கள்ல லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் இடைத்தரகர்களுடைய தலையீடு மிக அதிகமா இருக்கிறதாகவும் எந்த வேலைக்கு போனாலுமே எங்களால நேரடியா அதிகாரிகளை சந்திக்க முடியல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளோட வந்திருக்காரு. வணக்கம் ஜாகிர் ஹுசைன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எப்படி தொழில் பண்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு தொழில? என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த தொழிலில் பொது போக்குவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தொழில் செய்வது அப்படின்றதே மிக கடுமையான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆர்டிஓ அலுவலகங்களில் எங்களை எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஆர்டிஓ அலுவலகங்களுக்குமான தொடர்பு என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சாதாரணமாக எங்களுடைய எல்லா வேலைக்குமே நாங்கள் அங்கே தான் போயாகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு எஃப்சி எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட அந்த வாகனத்துக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம், நம்ம மோட்டர் கேபுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 ரூபா எஃப்சி எடுக்க. ஆனால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் வாயிலாக அது 5000 ரூபா வரைக்கும் வாங்கப்படுது. அப்போ இந்த இடைப்பட்ட பணம் யாருக்கு போகுது அப்படின்றதே தெரியலை. மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம அது சம்மந்தமாக நேரடியாக இப்போ என்னுடைய வண்டி நான் நேரடியாக எஃப்சி எடுக்க போகிறேன் அப்படின்னா, சார் இதை எஃப்சி பாஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் யார்? நீங்கள் தான் ஓனரா? இது உங்கள் வண்டி தானா? உங்கள் ஆதார் கார்டு இருக்கா? இந்த வண்டியில் என்ன இங்கே புள்ளி இருக்கு? வண்டியை சரியாக கழுவ மாட்டிங்களா? இதில் காற்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சரி வெயிட் பண்ணுங்கள் கடைசியாக பார்ப்போம் அப்படின்னா வேண்டியது. இந்த மாதிரி தட்டி கழிக்கிறது. அப்படி சில பிரச்சனைகள் இருக்கும்போது கூட அந்த அதிகாரி இது சம்மந்தப்பட்ட இந்த அதிகாரியை மேலே பாருங்கள், உங்கள் வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் எஃப்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பின்னாடி நிற்கக்கூடிய யாராவது புரோக்கரை கை காட்டுவாங்க, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாமே கரெக்ட். அதிகாரி புரோக்கரை போய் பாருங்க அவரே சொல்லுவார். புரோக்கரை யார் என்னெல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க. அங்கே நிற்கிறார் பாருங்க, அவரை போய் பாருங்க அப்படின்வாங்க. அவர் யாருன்னா புரோக்கர் நிற்பார். இப்போ இங்கே வா, சரி எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஐயாவுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடு, ஒரு 4000 ரூபா கொடுத்துட்டு போயிடு அப்படின்வாங்க. அதை ஒத்துக்கிட்டு அந்த இடத்துலையே சரி போனால் போதுன்னு கொடுக்குறவங்களுக்கு எஃப்சி பாஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை நிற்க வைக்கிறது. இன்றைக்கி நான் அர்ஜென்ட்டாக மீட்டிங்க்கு போகிறேன், இதெல்லாம் நடந்துச்சு பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிற்கிது. கடைசி வண்டிக்கு அது சங்கத்தோட வண்டி ஓட்டுநர் டேரெக்டாக வந்திருக்காரு அப்படின்னா, நீ சங்கத்தில் இருந்தால் டேரெக்டாக வந்துடுவியா? நான் இன்றைக்கி மீட்டிங்க்கு போகிறேன், நாளைக்கு வா. வெள்ளிக்கிழமை சொல்கிறாரு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், வெள்ளிக்கிழமை சொல்கிறாரு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஒரு டிரைவரோட பொழப்பு போச்சா? அந்த வண்டியை ஓட்டினா தான் அவன் என்ன பண்ண முடியும், இஎம்ஐ கட்ட முடியும், குழந்தைகளுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியும். இன்றைக்கி எங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. அப்போ 3 நாள் பொழப்பு போச்சு. திங்கக்கிழமை போனால் திங்கக்கிழமை 2வது வண்டியாகவே நிற்கிது, அந்த டிரைவர் நிற்கிறாரு. க்யூவில் போய் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நிற்போம், மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. அப்படி லைனில் வரும்போது ஃபஸ்ட் வண்டியை பார்க்குறாரு, 2வது வண்டியில் உள்ளே உட்காந்துருக்கவர் இன்ஸ்பெக்டர் அதை கவனிக்கல. அவர் 3வது வண்டி 4வது வண்டியை பார்த்துறாரு. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வந்திருக்காரு. எந்திரிச்சு போய் சார் என் வண்டி 2வது வண்டி அப்படின்னா, ஏன் நான் வரும்போது எந்திரிச்சு நிற்க மாட்டியா? நான் 4 வண்டி பார்த்துருவோம், வண்டி இப்போ எப்படி நான் திரும்பி பார்ப்பேன். எவ்வளோ மீட்டர் இருக்கும்? ஒரு 4 கார் நிற்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு 2 கார் முன்னாடி போய் பார்க்கக்கூடாது. அதை அங்கே வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் புகார் கொடுக்குறோம். அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணுறாங்க, இணை ஆணையர் வரைக்கும் அந்த அலுவலகத்துக்கே நேரில் விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரடியாக போகக்கூடியவங்களை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்டாக்குறாங்க. இது சம்பந்தமாக தான் நாங்கள் போக்குவரத்து மானிய கோரிக்கையின் போது வாகனங்களோடு தமிழக முதல்வரினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கூட நடைபெறக்கூடிய லஞ்சம் ஊழல் பிரச்சனைகள், இப்போ பர்மிட்டே இல்லாமல் அனுமதியே இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பைக் டாக்ஸி பிரச்சனைகள், ஆட்டோக்களுக்கு 2013 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த மீட்டர் கட்டணம், இந்த கால் டாக்ஸி நிறுவனங்களை அக்ரிகேட் ரூல் கொண்டு முறைப்படுத்தணும். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல இன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களே பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறது, பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அலுவலர்கள் உட்காந்து செய்ய வேண்டிய வேலைகளில் இன்னைக்கு புரோக்கர்கள் தான் உட்காந்து செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் ஹெவியாக ரைஸ் ஆகி ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்ததுனால தான் எல்லாமே ஆன்லைன் பண்ணாங்க. யாருமே இடைத்தரகர்களே தேவையில்லை, மக்களே ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம், எல்லா வேலைகளுமே ஆன்லைன்லேயே முடிச்சுக்கலாம்ன்ற திட்டமே கொண்டு வரப்பட்டதே அதுக்காக தான். அதிகாரிகளே என்ன பண்ணுறாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எஃப்சிக்கு சொன்னேன். ஒரு பர்மிட் ரினிவல் ஆட்டோக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டிடுவீங்க, ஆன்லைனில் தான் ஃபீஸ் கட்டிடணும். ஒப்புதல் ஆன்லைனில் கிடையாதுல, நீங்கள் அதிகாரிகிட்ட தானே போகணும். நீங்கள் ஒரு ஆர்டிஓ பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு டிரைவரு அல்லது ஒரு வாகனத்தோட ஓனர் பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஓ லாஸ்ட்டில் உட்காந்துருப்பார் ரூமில், முன்னாடியே 2-3 ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க பிஏ இருப்பாங்க, கேட்டு தான் போகணும். நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு நாள் உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. சார் மீட்டிங்கில் இருக்காரு, பிஸியாக இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ப்பா, சார் இப்போ தான்ப்பா ஜிப்பில் ஏறி போயிட்டாரு. இப்படியே என்ன பண்ணுவாங்க, அலக்கழிப்பாங்க. 2 நாள் அலையிறதுக்கு, தம்பி நீ அலைய தேவையில்லை, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் நின்றுட்டேன், நீ நாளைக்கு ஆர்டிஓ லீவுன்னு நினைக்கிறேன், அவர் லீவாகவே இருக்க மாட்டார், இவங்க சொல்லுவாங்க நாளைக்கு லீவுன்னு நினைக்கிறேன், நாளை மறுநாள் நீ வர முடியுமா, கஷ்டம், அதனால் என்ன பண்ணு, நாளைக்கு கூட ஏதோ மீட்டிங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்,
நீ என்ன பண்ணு, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, ஒரு 2500 கொடுவாங்க, வேலையை நான் முடிச்சு வைக்கிறேன், நீ வந்து வாங்கிட்டு போடினாங்க. உண்மையிலே கொடுத்துட்டு போனாருன்னா 2 நாளில் கிடச்சிடும் சார். அவர் நேரில் வர தேவையில்ல. ஆர்டிஓ அந்த ஓனரை வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டார். இவர் தான் ஓனரான்னு கேட்க மாட்டார். ஓனர் இருக்கிறாரா செத்துட்டாரான்னு கூட கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு இருக்கும். கையெழுத்து போட்டு 2 நாளில் வரும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக பர்மிட் கையில் கொடுப்பாங்க, வேலை முடிஞ்சிடும். அதே இது வந்து இப்போ டேரெக்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஓவே என்ன பண்ணுவார்னா, நீ தான் ஓனரா, சந்தேகம் இருந்தால் தான் அந்த முகவரியில் அவர் இருக்காரான்னு செக் பண்ணணும். சந்தேகமே இல்லாமல் நான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் உங்கள் வீட்டை வந்து பார்க்க சொல்கிறேன். ஒரு ஆர்டிஓவில் நடந்தது. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போகிறாரு, போய் என்ன சார் கேட்கணும், இது உங்கள் அட்ரஸா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்களா, உங்கள் ஐடி ப்ரூஃப் காட்டுங்க, இந்த அட்ரஸில் இருக்குது, ஓகே, இவ்வளோ தானே கேட்கணும். வீட்டு வரி கட்டிட்டீங்களா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் புகார் அளிச்சிருக்கோம், எங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. வீட்டு வரி கட்டிட்டீங்களா, டேக்ஸ்லாம் ஒழுங்காக கட்டிருக்கீங்களா, கார்பரேஷனுக்கு வந்து நீங்கள் குடிநீர் கட்டணம்லாம் கட்டிருக்கீங்களான்னு உட்காந்து கேட்டிருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். அப்போ இதெல்லாம் வந்து எதற்காக, இதெல்லாம் வந்து அவங்கள அலக்கழிக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கு யாரும் நேரடியாக வந்துடக்கூடாது, அதிகாரிகள்கிட்ட நேரடியாக வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுது. சரி, இது அரசின் கவனத்துக்கு கொண்டு போனீங்க, இந்த மாதிரியா பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் கவனிங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டாக முன் வச்சிங்களா? கண்டிப்பாக வச்சோம் சார். ஏற்கனவே போக்குவரத்துறை ஆணையர்கிட்ட சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம், போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துறை ஆணையர் நேரடியாக சொல்லக்கூடியது, இதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு தான் எல்லாமே நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரே நாளில் எங்களால் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறோம் அப்படின்ற பதில் தான் இருக்குது. யார் சொன்ன அந்த பதில? இந்த பதில போக்குவரத்துறை ஆணையரே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் குற்றச்சாட்டை யார் மேலே வைக்கிறீங்க? ஆர்டிஓ மேலே வைக்கிறீங்களா, இல்லை போக்குவரத்துறை ஆணையர் மேலே வைக்கிறீங்களா, அரசாங்கத்தை மேலே வைக்கிறீங்களா, அமைச்சர் மேலே வைக்கிறீங்களா, யார் மேலே வைக்கிறீங்க? சார், இந்த குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்தத்தையுமே நாங்கள் அரசாங்கத்தின் மீது தான் வைக்கிறோம். இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அரசாங்கம் உரிய முறையில் என்ன பண்ணலாம், சோதனைகள் நடத்தலாம். இப்போ போக்குவரத்துறை ஆணையர் வந்து நாங்கள் புகார்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்தந்த மண்டல இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் என்ன பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் விசிட் போகணும் ஒரு ஆர்டிஓக்கும். போயிட்டு அங்கே யாராவது உள்ள புரோக்கர் இருக்காங்களா, அல்லது வந்து வேற யாராவது தேர்ட் பர்சன் உள்ள இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி யாராவது இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் உடனே போக்குவரத்துறை அந்த இணை ஆணையரோ துணை ஆணையரோ ஆணையருக்கு வந்து அதற்கான அறிக்கையை அனுப்பிச்சு அவங்க துறை ரீதியான நடவடிக்கை ஆர்டிஓ மேலேயும் இன்ஸ்பெக்டர் மேலேயும் அந்த அலுவலர்கள் மேலேயும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆணையர் வந்து புகார் என்ன பண்ணுறாரு, ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறாரு. இது வரைக்கும் கோயம்புத்தூர் ஜேடிசியை தவிர்த்து, இணை ஆணையரை தவிர்த்து வேறு எந்த ஆர்டிஓ அலுவலகங்களையும் இதுக்கான சுற்றறிக்கை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரிகளுக்கு யாருமே கொடுக்கல. எவ்வளவு நாளாக நீங்கள் இந்த, அதாவது இடைத்தரகர்களுடைய தலையீடு, கட்டணம் அதிகமாக கொள்ளையடிக்கிறது அப்படின்றது எவ்வளவு நாளாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு வரோம். 10 வருஷமாக இதே பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்குது, அதிகரிக்கிறதே தவிர குறைய மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த மாதிரி போகிறனால டிபார்ட்மெண்ட் கைவிட்டு போக போகுது, எல்லாமே ஆன்லைன் வரப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் முடிஞ்ச அளவுக்கு வாரி சுருட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. இதில் என்னன்னா உடந்தை மேலிடங்களுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஓலையும் தமிழ்நாட்டில் இதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஒரு ஆர்டிஓவில் இருந்தும் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சங்கள் அப்படின்னு மேலிடங்களுக்கு கொடுக்குறாங்க. கட்டாய வசூல் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆர்டிஓவோ இல்ல வந்து பிரேக் இன்ஸ்பெக்டராவோ அல்லது வந்து நீங்க சூப்பரண்டாவோ இருக்க முடியும், தொடர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அதுவும் எப்படி மாற்றுவாங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லியில் இருக்கிறீங்கன்னா உங்களை தாம்பரத்துக்கோ இல்லை மீனம்பாக்கத்துக்கோ மாற்ற மாட்டாங்க. நீங்கள் பூந்தமல்லியில் இருக்கீங்கன்னா உங்களை நீலகிரிக்கு மாற்றுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னா இதில் அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசினுடைய பங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பே பார்த்தீங்கன்னா பல பேர் பல இடங்களுக்கு பந்தாடப்பட்டாங்க. நீங்கள் உங்கள் யூனியன்லேருந்து வந்தாங்கன்னா பல பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, உங்கள் யூனியன்லேருந்து வர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லுங்கள், உங்கள் வண்டியை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம், பிரச்சனை பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டோம், ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் இவ்வளோ கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பல பேர் வாய் திறந்து சொல்கிறாங்க. நான் போட்ட காசை எடுக்கணும். இதை தாண்டி சில பேர் வந்து அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் அதை தாண்டி நிறைய பேர் என்னன்னா இருக்கிற வரைக்கும் வாரி சுருட்டிட்டு போயிடணும். அப்போ இதில் 2 எதுன்றதை அரசாங்கம் தான் தடுக்கணும். வாரி சுருட்டுறாங்களா இல்லை உண்மையிலே மேலிடங்களுக்கு போகுதா அப்படின்றத யார் கவனிக்கணும்? நீங்கள் கேட்ட மாதிரி அரசு கவனிக்கணும். இப்போ அவர்கள் தரப்பில் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே வைக்கலையா? நேர்மையான உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? குற்றச்சாட்டுகள் நிறையா வைப்பாங்க சார். நாங்கள் வரும்போது அந்த வண்டியில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியான குற்றச்சாட்டுகளா இல்லை வேணும்னே குற்றச்சாட்டுகள்? வேணும்னே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சார். அப்படி ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அனுப்பவே மாட்டோம். இப்போ நாங்கள் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறோம், எங்களுடைய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ ரெகுலராக எஃப்சிக்கு போகுது அப்படின்னும் போது எங்கள் வண்டியில் எங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அந்த வண்டியை பெயிண்டிங் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்றதை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். நாங்கள் பார்ப்போம்ல இந்த வண்டி போச்சுன்னா இந்த வண்டி தகுதிக்கு உள்ளதா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் சும்மா சொல்கிறது. அதுக்கு மீறி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் மீது குறைய வந்து சொல்லவே மாட்டாங்க. பெரும்பாலும் 10% ஒரு சின்ன குறை சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ட் பண்ணுவாங்க. நான் மீட்டிங்குக்கு போனேன், எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடம்பு முடியலை, இப்படின்ற மாதிரி வேறு மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இருக்குல்ல, குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். குற்றச்சாட்டு முதலே வந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்போ இதில் என்னன்னா நாங்களாம் முயற்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ அந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கரை வந்து ஒரு முறை ஒட்டிட்டீங்க அப்படின்னா
அந்த ஸ்டிக்கர் நீங்கள் அடுத்த முறை வந்து நீங்கள் எஃப்சிக்கு போகும்போது, சரிங்களா, வண்டி எஃப்சிக்கு போகும்போது நல்ல நிலமையில் இருக்குன்னா நீங்கள் அதை புதுப்பிக்க தேவையில்லை. போன வருஷம் உள்ள ஸ்டிக்கர் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து போராடி கத்தி தான் என்ன இருக்குன்னா இந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதே சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், எஃப்சி பாஸ் பண்ணிடுவோம். இப்போ எங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னர் பிரச்சனை. ஸ்பீட் கவர்னர்லாம் 2017 அப்புறம் வண்டியில் இன்பில்டாகவே வருது. அந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 80 லாக் பண்ணி இசிஎம் போர்ட்லேயே கொடுத்துட்றாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரினிவல் பண்ண தேவையில்லை. சந்தேகம் இருந்தால் ஆர்டிஓ வண்டியை ஓட்டி பார்த்துக்கலாம், இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம், வண்டியை ஓட்டி பார்த்துக்கலாம். அப்படின்னும் போது நாங்கள் முறையாக போகும்போது எங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் ஸ்பீட் கவர்னர் ரினிவல் பண்ணலையே, ஸ்டிக்கர் ஓட்டலையேன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த நல்ல நிலைமையில் இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ணுறது இன்ஸ்பெக்டர் தான். அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன மறுபடியும் பிரச்சனை வரும் இல்லைங்களா, மறுபடியும் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக தான் அனுப்புறதுனால 90% அதை தெளிவாக பேசக்கூடிய உரிமையாளர்கள் அல்லது ஓட்டுநர்கள்ட்ட அந்த பிரச்சனைகளை அதிகாரிகள் பண்ணுறது கிடையாது. தெளிவாக இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை மேலிடத்துக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பிரச்சனை பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டிக்கரில் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்குது. முழுமையான ரிலீஃப் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரோட விலையே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 நிறுவனங்கள் இருக்குது சார். 10 நிறுவனங்கள் வந்து போட்டி போட விட்டால் தான் அதனுடைய சரியான விலைக்கு வரும். யாரு சரியான தரத்துல குறைந்த விலையில கொடுக்க முடியும். அரசாங்கத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு ஒரு 2-3 நிறுவனங்களுக்கு மீது தான் கொடுத்திருக்காங்க. அது இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து. இது நீ எப்படி பாக்குறோம்னா, ஒரு மறைமுகமா உரிமை குரல்ல இருந்து வந்தா நீங்க டாக்குமெண்ட் சரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்க செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு அழுத்தத்தை நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்களோன்ற ஒரு பார்வை வருது. அதான் சார் நாங்க சொல்றோம். நாங்க வந்து எந்த அதிகாரிகள்ட்டையும் பேசும்போது உரிமை குரலுக்கு மட்டும் இதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கவே மாட்டோம். எந்த ஒரு ஓட்டுநர் வந்தாலும் சரி, ஆட்டோ, கால் டாக்ஸி, லோடு வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய எந்த ஓட்டுநர்கள் வந்தாலும் சரி, சாதாரண இந்த போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் வந்தாலும் யாராக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. இன்றைக்கி அதை நாங்கள் மாற்றி இன்றைக்கி நாங்கள் மட்டும் அந்த விஷயங்களை நாங்கள் அனுபவிக்கல. எல்லா ஓட்டுநர்களுமே போகிறாங்க. எங்கள்கிட்ட யாராவது 3rd person கேட்டால் கூட சொல்லிக் கொடுப்போம். அந்த ஃபார்ம் இப்படி எழுதலாம், இப்படி பண்ணலாம், நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இந்த அதிகாரியை போய் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். இது அனைவருக்குமான வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னெடுப்பது எங்களுக்காக மட்டும் கிடையாது. இப்போ அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குன்னா அது எங்களுக்காக மட்டும் இருக்காது, எல்லா ஓட்டுநர்களுக்கானது தான், இந்த துறைக்கானது தான். அப்படி தான் நாங்கள் உங்களுக்கான தேவை என்ன கிடைக்கணும், அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும் சார்? எங்களுக்கு லஞ்சம், ஊழலற்ற நேர்மையான ஆர்டிஓ நிர்வாகங்களுக்கு அரசு என்ன பண்ணணும், வழிவகை செய்யணும். மேலிடங்களுக்கு உண்மையில லஞ்சம் போதான்றதை பார்க்கணும். அதை முதல்ல கட் பண்ணால் தான் கீழே இருக்கிறத கட் பண்ண முடியும். அப்போ சில இடங்களில் துணையோடு தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சில இடங்கள் நாங்கள் போய் கொடுக்கக்கூடிய புகார்கள், இந்த விஷயங்கள் வருது, இந்த அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடியவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வர்றாங்க. புகாருக்கு நீங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இனிமேல் இந்த தப்பு நடக்காது, சில மாதங்களில் ஓய்வு பெற போகிறோம், இந்த நேரத்தில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் தேவையில்லை அப்படின்லாம் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டலாம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்லாம் ரிக்வஸ்ட் லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ செய்யறது தவறுன்னு அவங்களுக்கு தெரியுது, நீங்கள் நினைச்சா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதும் தெரிந்தும் இது சில அதிகாரிகள் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும்லாம் காம்ப்ரமைஸ் போல ஒரு சில அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள்லாம் போக்குவரத்துறை ஆணையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. பலரை வந்து பணியிட மாறுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்க, லஞ்சம் கொடுக்கறத வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து மறைமுகமாக அவங்க இருந்து கையும் களவுமாக பிடிபட்டார் அப்படின்ற செய்திகளோட நீங்கள் அது பண்ணலாமே. இப்போ ஒரு உரிமை குரல்ன்ற சங்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதை பண்ணலாம் இல்லையா சார்? அதுதான் என்ன பிரச்சனைனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் வாயிலாக தான் என்ன பண்ணுது, போகுது லஞ்சம். அதிகாரிகள்கிட்ட போய் அதிகாரிகள் யாருமே இன்றைக்கி கைவிட்டு பெறதில்ல. நீங்கள் கேட்கலாம் பல இடைத்தரகர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 40-50 பேர் புரோக்கர் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூல் இருப்பாங்க. அதை தாண்டி சில பேர் அன்ஆத்தரைஸ்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் இவங்களுக்கு வரக்கூடிய லஞ்சங்களை ஆர்டிஓக்கு லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சூப்பரண்டுகளுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த அலுவலகத்தில் யார் கடைசியாக பியூன் இருக்காங்க, இதெல்லாம் வேறு எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, பியூன் வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி மாற்றலாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் யாருக்கு, இப்போ யாருன்னே இல்லை, அவங்க ஒரு அலுவலரே இல்லை, அவர் ஊழியரே இல்லை, ஆனால் அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கறத ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் சார் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், அரசாங்கம் இதை தடுக்க வேண்டும். என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் போகும்போது இடைத்தரகர்கள் தானே கேட்டால் உங்கள்கிட்ட அதிகாரி கேட்கலையே, எனக்கும் அந்த இடைத்தரகு சம்மந்தமே இல்லைன்னு வர அந்த அதிகாரி. இப்போ அவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் டிரைவிங் ஸ்கூலில் இருந்தால் கூட தப்பிச்சிருவாங்க. சில டிரைவிங் ஸ்கூலில் போர்டு போட்டிருப்பாங்க, இதுக்கு இவ்வளோன்னு. அதை போய் பார்த்தாலே வந்து என்ன பண்ணலாம், எங்களுக்கான சேவை கட்டணம் எவ்வளோ, கவர்மெண்ட் ஃபீஸ் இவ்வளோலாம் போட்டுக்க மாட்டாங்க, 5000 மொட்டையாக போர்டு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கணக்குப்படி ஒரு மாதத்திற்கு ஒரு தரகர் வந்து எவ்வளவு பணம் இந்த மாதிரியா சம்பாதிக்கக்கூடிய அதிகாரிகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, எந்த உழைப்புமே இல்லாம. இல்ல இடைத்தரகர்கள் மட்டுமே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அது போக அதிகாரிகளுக்கு பணம் சார், ஒரு அதிகாரிகளுமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு ஒரு இடைத்தரகர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த சில முக்கியமான வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓல இருக்கக்கூடிய அதிகாரிகள் 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கன்றோம். இப்போ ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல எத்தனை புரோக்கர் இருப்பாங்க?
சார் 50 பேர் 60 பேர் இருப்பாங்க சார், குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதமும் 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்களா? கண்டிப்பா சம்பாதிப்பாங்க. புரோக்கர் மட்டும் சம்பாதிப்பாங்க? புரோக்கர் மட்டுமே சம்பாதிப்பாங்க. காலையில கிளம்புற கவர்மெண்ட் வேலைக்கு கிளம்புற மாதிரி கரெக்டாக கிளம்பி சரிங்களா, சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த இடைத்தரகர்கள் வேலை மட்டும்தான் அவங்களுடைய வேலை. கண்டிப்பாக ஒரு 50 பேர் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஆர்டிஓ ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் சார். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவர் மேலிடத்து கொடுத்தது போக அவங்க அலுவலகத்தில் அவர்லாம் சொல்ல வெறும் ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலர் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஒரு 80,000 ரூபா சம்பாதிப்பார். சார் சாட்டர்டே சண்டே லீவ் வச்சா கூட 8 நாள் லீவு சார். நீங்க லீவை கணக்கு பண்ணாமலே சேர்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஆல்ரெடி 2 நாள் லீவ் வச்சுக்கோங்க, 10 நாள் வச்சா கூட 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா சார்? சார் நீங்க குறைந்தபட்சமா சொல்றீங்க. இந்த புகார் எப்படி தெரியுமா எழுந்துச்சு? பெரிய அளவுகளில் பேசப்பட்டது. ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எத்தனை நாள் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னா எத்தனை நாள் இருப்பீங்கன்னு தெரியாது. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு ஆர்டிஓ போஸ்டிங்கு இப்போ மீனம்பாக்கம் போகணும், அல்லது பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகணும், அல்லது பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி எஃப்சி வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு புகார் சொல்கிறேன். 29ஆம் தேதி போக்குவரத்துறை ஒரு ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரீமாக ஒரு நடவடிக்கை. 29ஆம் தேதி தாம்பரத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேலேயும் மோட்டார் வெஹிக்கிள் அந்த ஆர்டிஓ மேலேயும் 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? 400 விண்ணப்பங்களுக்கு ஒரே நாளில் ஒப்புதல். 100 டிரைவிங் லைசன்ஸு, 200 எஃப்சி, 10 ரிவ்யூயோ, பர்மிட் 80 பர்மிட், 400 ஃபைலுக்கு அப்ரூவல். இப்படி சைன் பேப்பர் பேனலில் போடுறாரா இல்லை சீல் வச்சு அடிச்சிடறாரா? எனக்கு தெரியல எப்படி போடுறாரு. 400 கையெழுத்து. எங்களுக்குமே அந்த கேள்வி இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 பேருமே நீக்கிட்டாங்கல்ல. போக்குவரத்துறை ஆணையர் உண்மையிலே என்ன பண்ணணும்? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க, அந்த ஆர்டிஓ மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அந்த 400 ஃபைலையும் ரிவ்யூ பண்ணணுமா இல்லையா சார்? அதில் ஓட்ட தெரிஞ்சவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரா? நீங்கள் கேட்காம ஓட்ட தெரியாதவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரான்னு தெரியல. தகுதியான வண்டிகளுக்கு எஃப்சி கொடுத்தாரா, தகுதி இல்லாத வண்டிகளுக்கு எஃப்சி கொடுத்தாரான்னு தெரியல. இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணுமா இல்லையா? அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ தானே இன்னொரு ஆர்டிஓவோ இல்லை இன்னொரு இன்ஸ்பெக்டரோ இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. பயம் இருக்கும். அடுத்து ரிவ்யூ பண்ணணும். அது எந்த டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுன்றதையும் பார்க்கணும். ஆமா, நிச்சயமாக அதெல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து மட்டும் தான் வந்திருக்கும். சில இடைத்தரகர்கள் மூலியமா வந்திருக்கும். டிரைவிங் ஸ்கூல்ன்றதை தாண்டி இன்னைக்கு தான் சொல்றேன், அன்ஆத்தரைஸ்டு பர்சன் என்ன பண்றாங்க, உள்ள இருக்காங்க. ஆர்டிஓக்கும் உங்களுக்கும் வேலை செய்யணும். இப்போ லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் படி நீங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் மூலியமா தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க நீங்க ஓட்டி இருக்கீங்க, பழகி இருக்கீங்க, ஓட்ட தெரியும், அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல் தேவை. 400 வச்சுக்கோங்க சார், 400 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். 1000ங்களுக்கு குறைத்து லஞ்சம் வாங்குவது கிடையாது. 100 கணக்கில் லஞ்சம் வருது. 1000லேருந்து தான் லஞ்சமே. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் சொன்னது ஒரு ஆர்டிஓ ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா முடியாதா சார்? சாதாரண பியூன் இருப்பாங்க சார், சாதாரண பியூன், நீங்கள் ஆர்டிஓலாம் விட்டுருங்க, பியூனு கிளர்க்கு அவங்களுடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா இருக்குமா கவர்மெண்ட்டில். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா எடுத்துகிட்டு போவாங்க. பியூனு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 10,000 ரூபா எடுத்துகிட்டு போவாங்க. நம்புவீங்களா? லஞ்ச பணம். ஆமாம், ஒரு நாளைக்கு அவங்க சம்பளமே மாதம் 25,000 தான். பணம் ஒரு நாளைக்கு 10,000. நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க? நீங்கள் கண்கூட பார்க்குறோம் சார், கண்கூடாக பார்க்குறோம். சில இடங்களுக்கு நம்ம போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம விஜிலன்ஸ்க்கோ இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கணும், ஒன்று அவங்க தப்பிச்சுடுவாங்க. 2வது விஷயம், விஜிலன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது தான் ரைடு வருவாங்க. விஜிலன்ஸ் மேலே விஜிலன்ஸை முறையாக செயல்படுத்தினா தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முறையாக அவர் செயல்படுத்தினாலே இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படும். நடராஜன் சொல்லிட்டு ஒரு டிடிசி மார்ச்சில் போக்குவரத்துறை ஆணையரகத்திலேயே மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? நான் சொன்னது உண்மை இல்லைன்னு கிடையாது. 5 லட்ச ரூபா ப்ரொமோஷனுக்கு கிளர்க்கில் இருந்து மேலே சூப்பரண்ட் ஆகிறவங்களுக்கு 5 லட்ச ரூபா வாங்கி 35 லட்ச ரூபாயோட மாட்டினார். அடுத்து ஒரே மாதத்தில் உமாசக்தின்னு ஒரு ஜேடிசி என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூரில் மாட்டுறாரு இணை ஆணையர். இதையெல்லாம் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு இந்த மேலிடங்களுக்கு வரக்கூடிய இடங்களுக்கு வாங்கி தான் மாட்டுறாங்க. இருசக்கர வாகனங்கள்லாம் ஒரு கமர்ஷியல் யூஸாக பண்ணப்படுது, அதுக்கான கட்டணமும் வசூலிக்கப்படுது. இதில் என்ன குளறுபடிகள் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க சார்? இப்போ 2 வீலர் பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகத்தில் ஒரு 2019-18 காலகட்டங்களில் அறிமுகம் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஆகி பல போராட்டங்கள், எங்களை போன்றவங்க வந்து பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு போராட்டங்கள் அறிவித்து பல இடங்களில் பைக் டாக்ஸிகளை பிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி ஃபைன்லாம் போட்டு அந்த வண்டிகள் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்குது. இந்த நிறுவனங்கள் வந்து முறையாக என்ன பண்ணல, அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணல, இதுக்கான தொழில் வரைமுறையே கிடையாது அப்படின்றனால நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி நிறுவனங்களுடைய அப்ளிகேஷனே என்ன பண்ணுறாங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு பைக் டாக்ஸி நடத்துறதுக்கு வேறு சில மாநிலங்களில் என்ன பண்ணுது, அனுமதி இருக்குது. இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் இயங்கவே கூடாது அப்படின்னோடனே அவங்களுடைய அப்ளிகேஷனை என்ன பண்ணுறாங்க, கூகுள் ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து எடுத்துடுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கோவா இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் எங்களுக்கு அனுமதி இருக்குது, நீங்கள் எடுக்க சொன்னால் த்ரூஅவுட் இந்தியா எடுத்துடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு அனுமதி என்ன பண்ணுறாங்க கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சேவையை தொடங்குகிறோம், இதை வந்து அரசாங்கத்தை முறைப்படுத்துங்கன்னு சொல்லும்போது 4 மாத காலத்துக்குள்ளே அரசாங்கம் இதை முறைப்படுத்தணும்,
அக்ரிகேட்டர் ரூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அக்ரிகேட்டர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக மட்டும் கிடையாது, கால் டாக்ஸி எல்லாத்தையுமே முறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் வழியாக செயல்படக்கூடிய பயணிகள் போக்குவரத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019. ஆனால் 2023 ஆகி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சின்ன விஷயத்தை கூட கிள்ளி போடலை அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம். இதில் பைக் டாக்ஸியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கு நம்ம இங்கேருந்து சோதிச்சு பார்க்கறதுக்காக புக் பண்ணிங்கன்னா கூட 5 வண்டி புக் பண்ணிங்கன்னா 3 வண்டி வேறு வண்டி வரும். ஏன்னா பொது போக்குவரத்துக்குன்னு உள்ள வண்டிகளை பயன்படுத்தலாம். 5 வண்டி புக் பண்ணால் 3 வண்டி வேற வண்டி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது இந்த பைக் டாக்ஸி நிறுவனத்தில் ஒரு வண்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ TN20 போட்டு ஒரு அப்பாச்சி வண்டி நம்பர் உள்ள வண்டி வராது, வண்டியே வேற வண்டி வரும். 5 வண்டி புக் பண்ணீங்கன்னா 3 வண்டி மாறி வரும். பயணிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இல்லையா? அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஓட்டக்கூடிய டிரைவர் 5 வண்டி புக் பண்ணிங்கன்னா 2 வண்டிக்கு வேற டிரைவர் தான் வருவாங்க. அந்த நேமுடைய டிரைவரும் அவங்கள வர மாட்டாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்றது பயணிகளுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினா இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு பயணி என்ன பண்ணுறாரு, புக் பண்ணி அவுட்டர் ரிங் ரோட்டில் போகிறாரு. போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிளைம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்டுச்சு பைக் டாக்ஸி வந்து பாதுகாப்பானதா இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் பல டெபட்லாம் போச்சு. இது எதுலையுமே வந்து இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. கூடிய ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா நம்ம டாக்ஸியில் போனோம்னா சீக்கிரம் போக முடியாதுன்றனால தான் இந்த மாதிரியான 2 வீலர் டாக்ஸியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 2வது கட்டணம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது பயமுறுத்துற மாதிரி இருக்குது இல்லை, பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு குறைந்த தூரம் தானே, ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு வரதுக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து நீதிமன்றம் இந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்குது. அந்த பைக் டாக்ஸி நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தாம்பரத்துலேருந்து போகிறோம் அப்படின்னா தாம்பரத்துலேருந்து ஒரு கோயம்பேடு வரைக்கும் போகிறோன்னா அதில் போகக்கூடிய வழியில் ஒருத்தர் ஏற்றிட்டு போய் இறக்கி விட்றேன், அதுக்கான பெட்ரோல் அலவன்ஸை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம், பெட்ரோலை ஷேர் பண்ணிக்கிறோன்றாங்க. ஆனால் இன்றைக்கி அது உண்மையாக நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முழுக்க போய் பல இடங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க விளம்பரங்கள், இத்தனை ரைடு ஓட்டுங்க, இவ்வளோ இன்சென்டிவ். எனக்கே மெசேஜ் வந்திருக்கு, மாதம் 20,000 சம்பாதிக்க வேண்டுமா, 2 வீலர் இருந்தால் போதும். அப்போ நீதிமன்றத்திலேயே போய் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வேலையை வெளிப்படையாக இந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பயணிகளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் முறைகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் ஆட்டோ மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இது வேறு மாதிரியான குற்றச்சாட்டு. அதாவது என்னன்னா டாக்ஸிகளுக்கான வருமானம் பாதிக்கப்படுது, அப்படி அதனால தான் இவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? அது 100% உண்மை. டாக்ஸி ஆட்டோக்களுக்கு பாதிப்புகள் உண்டாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பர்மிட் எடுக்கிறோம் சார், நாங்கள் வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் டேக்ஸ் கட்டுறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு நாங்கள் ஓட்டக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுறோம்னா ஒரு 5% வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டியாக பே பண்ணுறோம். இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிடையாது. அவங்க வந்து சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கின வாகனங்களை ஓட்டுறாங்க. அரசாங்கம் அதுக்கு வரி போட்டாச்சு, ஓலா உபர் போன்ற நிறுவனங்களுக்கான வரி போட்டாச்சு சார், இப்போ தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பொது போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிட் கொடுக்குறாங்கல்ல. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கேபுக்குன்னு ஒரு பர்மிட் இருக்கும், ஆட்டோக்குன்னு ஒரு பர்மிட் இருக்கும். பார்த்து நீங்க 2 வீலரே வந்து கமர்ஷியல் டீ போர்டு 2 வீலர்ன்ற கொண்டு வரணுன்ற மாதிரியான கோரிக்கை கொண்டு வரணுன்றது எங்களுடைய நோக்கமே கிடையாது. ஏன்னா அதில் பயணிகள் பாதுகாப்பு 2 வீலரில் உறுதிப்படுத்தவே முடியாது. 2 வீலரில் வந்து உறுதிப்படுத்தவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி மாறி வரும்போது பல பேர் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கும். இதே வந்து ஒரு ஆட்டோலையோ கால் டாக்ஸிலோ அவ்வளோ எளிமையாக பண்ண முடியாது. அதற்கான அபராதங்கள் காவல்துறை பல இடங்களில் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. 2 வீலர் இன்றைக்கி நான் வரும்போது கூட பார்க்குறேன், சாதாரணமாக காவல்துறை மடக்கிட்டு இருக்காங்க, எல்லா வண்டியும் நிற்குது. 2 வீலர் ஒரு அதிகாரி அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு ஓட்டுநராக சேரணும் அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க இல்லையா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய வண்டியினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்கா, உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் சரியா இருக்கா, இதெல்லாம் சரி பார்த்து தானே அவங்களுக்கு ஒரு இதையெல்லாம் சரி பார்த்து தான் அவங்க அனுப்புறாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க சரி பார்க்குறாங்க. ஆனால் ஓட்டுறது நீங்கள் தான் ஓட்டுறதான்னு சரி பார்க்கறது இல்லை அவங்க. எங்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் டாக்ஸிகள் அப்படின்றத தடை பண்ணணும். அப்படி தடை பண்ணல, இது ஒருவேளை இந்த தொழிலை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றத அரசாங்கத்துக்கு பயணிகளினுடைய கோரிக்கைகளை ஏற்று பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதை தெளிவாக முறைப்படுத்தணும். இந்த வாகனங்களை பயன்படுத்தலாம், இவங்க இதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத வந்து முறைப்படுத்தணுமே தவிர முறைப்படுத்தாமல் இந்த மாதிரி அனுமதிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம், பர்மிட் எடுக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு, அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு 40,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு 2 வீலர் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்ஸி நாங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 8 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு டாக்ஸி வாங்கி தான் டாக்ஸி ஓடும். இருந்தாலும் வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு வருடத்தில் 2-3 வண்டிகள் புதிதாக வாங்குற அளவுக்கான வருமானம் அவருக்கு கிடைக்குது. வருமானங்கள் கிடைக்கும் சார், பார்க்குறோம், நம்ம நேரடியாக பார்க்குறோம். அந்த அளவுக்கான சூழ்நிலைகள் இல்லை. கொரோனா காலகட்டத்திற்கு பின்பு அந்த சூழ்நிலைகள் இல்லை. பல கார்பரேட் நிறுவனங்கள், அதாவது டூரிஸ்ட் தொழில் அப்படின்றது மாறி இன்னைக்கு நமக்கு கேபுக்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் டாக்ஸின்னு தான் பர்மிட் இருக்கும். எங்கேயுமே கால் டாக்ஸின்ற பர்மிட்டே கிடையாது, ஒரு கேட்டகரியே கிடையாது.
அப்படி ஒரு தொழில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த தொழில் நலிவடைந்திருக்கே தவிர இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா 5000 டூரிஸ்ட் கேப் வந்து சென்னையில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 டூரிஸ்ட் டாக்ஸி ஓடுது. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி. அப்போ தொழில் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 வண்டி 3 வண்டி வாங்கின ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு வண்டி வச்சுருக்கிறது காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். அதனால் இதை வந்து இந்த 2 வீலர் டாக்ஸியை வந்து அரசு வந்து தடை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அரசாங்கத்திற்கு எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நம்மளுடைய சேனல் வாயிலாக வெகு காலமாக எந்த ஒரு திட்டங்களையுமே அனுபவிக்காமல் இந்த துறை இருந்திருக்கு, ஓட்டுநர் தொழிலாளர்கள் இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் நம்பி என்ன பண்ணியிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கைகளை அரசு இனியும் செய்து சேர்க்காது, தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் எடுத்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்குன்னு உள்துறை செயலாளருக்கும் கன்வே பண்ணியிருக்கோம். அவருமே நிச்சயமாக அதில் சிறப்பு கவனம் எடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அரசு இன்னும் தளர்த்தக்கூடாது அப்படின்றத சேனல் வாயிலாக கேட்டுக்கிறோம். பார்க்கலாம் சார், அரசு என்ன செய்யுது, உங்களுக்கான கோரிக்கை நிறைவேறுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும்.